சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. அகஸ்தியர் பொதிகை மலையில் பார்வதி பரமேஸ்வரரின் திருக்கல்யாண காட்சியை காண முடிந்தது திவ்ய திருஷ்டியினாலவா அல்லது ஆத்ம ஞானத்தினாலா? திவ்ய திருஷ்டி அண்ட் ஆத்ம ஞானம் ஆர் மோர் ஆர் லெஸ் சேம். இப்போ நம்ம ரெண்டு கண்ணை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் இந்த தேர்ட் ஐ இல்லையா, இது ஆக்டிவைஸ் யாருக்காவது தான் ஆகும். ஸோ அந்த தேர்ட் ஐ வர்றபோது தெர் ஆர் மோர் திங்ஸ் ஆன் த ஹெவன். இந்த பூமியில் நம்ம பார்க்காத பல விஷயங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த தேர்ட் ஐ ஓப்பனிங்க்கும் இந்த திவ்ய திருஷ்டிக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த திவ்ய திருஷ்டி வர்றபோது தான் நாம் இந்த உடம்பு கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஜோதி ஆத்மா என்று நாம் தெரிந்து கொள்ள ஆரம்பிப்போம். ஸோ ஆத்மா என்பது இந்த சரீரம் என்ற கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற கண்டென்ட். ஸோ ஆத்ம ஞானம் வில் கம் only when you get the divya drishti, that you are not this physical body who eats and walks and shits. அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம தெய்வத்துவமான ஒரு விஷயம், ஒரு டிவைன் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் தேடையை திறந்த பின்னால தான் புரிஞ்சது. இல்லைன்னா கிருஷ்ணன் தன்னுடைய ஃப்ரெண்டு தேர் ஓட்டின்னு உக்காந்துன்னு இருக்கான்னு தான் நினச்சிருப்பான். அந்த தேடையை பசியமே ருத்ர ரூபம்னு அவன் காட்டுறான் இல்லையா, அப்போ தான் இவ்வளோ பெரிய ஆளாக கிருஷ்ணருங்கிறதே அர்ஜுனனுக்கு தெரியறது இல்லையா. அதே மாதிரி தான் மாயைன்னு ஒன்று இருக்கும். இப்போ யசோதை இருக்கா, வடவராசர் மண்ணு தின்னுவையான கிருஷ்ணரை போட்டு ஒரு அடி அடிக்கிறா. அது ஒரு ஹியூமன் லெவலில். ஆனால் அவர் வாய் திறந்து காட்டுறாரு, அதுக்குள்ளே உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் அது அவளுக்கு அப்படியே ஞாபகம் இருந்தால் சகஜ பாவம் போயிடும். அதனால் மறைத்திடுறார். ஸோ படைத்தல் காத்தல் அழித்தல் மாதிரி மறைத்தல்ங்கிறது திருவனுபாவம் அப்படிங்கிறாங்க. அப்படி மறைச்சாதான் யசோதை ஒரு குழந்தையாக கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணி வழக்கமாக இருக்கிற மாதிரி சகஜ பாவத்தில் இருப்பாள். இல்லைன்னா எதிரில் உட்கார வச்சு பூ போட்டு கும்பிட ஆரம்பிச்சிடுவாள் இல்லையா. அப்போ தெய்வம் மானுஷ ரூபேனா என்று வருகிற போது தன்னை மறைத்து கொள்கிறது. அந்த மறைத்து கொள்வது என்பது கூட ஒரு அருள் தான். மறைத்தல் என்பது கூட ஒரு அருள் தான். இல்லைன்னா இந்த உலகத்தில் யூ கான்ட் பி நார்மல். இப்போ சிவசங்கர் பாபா ஹஸ் கான் பை காட்ஸ் கிரேஸ் டு கிரேட் ஹைட்ஸ். இப்போ நான் சாதாரணமாக பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு கொடுத்தாங்களா, மிக்சர் கொடுத்தாங்களா, காரம் கொடுத்தாங்களா, பழம் கொடுத்தாங்களா, பிரசாதம் கொடுத்தாங்களா? இதெல்லாம் செய்கிறது கடவுளுடைய வேலை கிடையாது. இட்ஸ் none of God's work to do all these things. But why do I do all these things? ஒரு தெய்வத்துவமான வஸ்து உலகத்தில் வருகிற போது மனிதனை போல் தான் வாழும். அதனால் கம்பர் ராமனை பற்றி வர்ணிக்கிற போது ராமாயணத்தில் என்ன சொல்றாரு? மானுடம் வென்றதம்மா அப்படின்னாரு. ஒரு மனிதனாக ராமன் வென்று காட்டினான், வாழ்ந்து காட்டினான் அப்படின்னு. அப்போ மனிதர்கள் மாதிரியே நாம் பிஹேவ் பண்ணணும், அவங்க பாஷை பேசணும், அவங்கள மாதிரி சாப்பிடணும். இந்த மாதிரியெல்லாம் நாம் பிஹேவ் பண்ணுகிற போது அந்த சகஜ பாவம் இருக்கும். இப்போ வெதர் தட் பர்சன் இஸ் டிவைன் ஆர் நாட்டுங்கிறது டசன்ட் மேக் இ டிஃப்ரென்ஸ். இப்போ இவ்வளோ பேர் வராங்க, எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதும், முடிஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்கிறதும் தான் நம்ம வேலை. ஸோ அதை செய்கிறதுக்கு டிவைனாக இருந்தால் என்ன, இல்லாக்கிட்டே என்ன. இன் ஹியூமன் லெவல் யூ ஆர் unable டு பிஹேவ் லைக் டிவைன். யூ ஆர் unable டு, அதர்வைஸ் யூ ஆர் ஆல்சோ ஈக்குவலி டிவைன். யூ ஆர் unable டு பிஹேவ் லைக் டிவைன். அதனால் அந்த டிவைனாக இருந்து ஒருத்தன் இஃப் இஸ் ஏபிள் டு பேலன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் த ஹெவன் பை பிஹேவிங் நார்மலி ஆல்சோ அட் த சேம் டைம் கீப்பிங் த பவர்ஸ் ஹிடன் ஃப்ரம் த நார்மல் பீப்புள், ரொம்ப நல்ல விஷயம் தானே அது இல்லையா. இட்ஸ் எ நார்மல் திங். இப்போது இங்கே வர்ற எல்லாருக்கு பின்னாலும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ அந்த பொண்ணு பாடினா இல்லையா, அவர் டாக்டர் சுஜாதான்னு சொல்லிட்டு, ஷீ யூஸ் டு பி வித் நீலாங்கரை ஃபார் 1996 வருவான். பாடிக்கிட்டு இருப்பாள். அப்போ தான் இந்த பச்சை மாமலை போல் பட்டை அவருடைய ஃபேமஸ் சாங். அதுக்கு பேட்டன்ட் ரைஸ் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாங்க, கல்யாணம்லாம் ஆச்சு. அமெரிக்கா போனால் அங்கே டாக்டருங்களுக்கு பயங்கர செல்வாக்கு உண்டு, நல்லா செட்டில் ஆகி போயிட்டா. பிரதர் அவனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவனும் போய் யூஎஸில் செட்டில் ஆகிட்டான். இப்போ வாட் இஸ் தட் ஹோல் சுஜாதா அண்ட் ஹர் ஃபேமிலி, அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. வாட் இஸ் தட் ஹோல்ஸ்? they feel comfortable.
feels like, you go to your own close person's house. இல்லையா? அதனால் அவங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் லெவலை கொண்டு வர்றதுக்கு கூட இந்த பாவம் என்பது ரொம்ப உதவி செய்யுது. இல்லைனாக்கா 96 போனவா அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டா, அண்டு இப்போ இங்கே வரணும், இந்த இடத்துல தங்கணும், பாட சொன்னால் பாடணும், இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா சகஜ பாவத்தில் தான் நடக்குது. இந்த சகஜ பாவம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம், மக்களுக்கு அது தெரியாது. வாட் இஸ் த பிக் பாயிண்ட் இன் ட்ரைங் டு பிஹேவ் லைக் எ பிக் மேன், ஹோலியர் தேன் தவ் ஆட்டிடியூட்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது ஐ ஆம் கிரேட்டர் தேன் தியூ அப்படி மாதிரி. அப்படி கிடையாது. ஸோ நவ் ஆல் தி ஸ்மால் சில்ட்ரன் ஆர் ஹியர், and if I play the role of a Swami and all, they may not be comfortable, because at this age what do they understand about God and other things? இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. They need a little அரட்டை and giving them a feeling of importance to run around, serve you. அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதா இல்லையா? ஆல் தி சில்ட்ரன் கெட் ஆர் நாட், தே டூ லாட் ஆஃப் ஒர்க் ரன்னிங் அரவுண்ட். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் காரியவாதம்னு ஒன்று இருக்கும். காரியவாதம் எனக்காக அல்ல, ஒன்று கடவுளுக்காக. இட்ஸ் காட்ஸ் ஒர்க் விச் ஐ எம் ட்ரைங் டு டேக் அவுட் ஆஃப் யூ. தி அதர் திங்ஸ் உங்களுக்காக. See, there is nothing in educational books and other things. That's for சாப்பாடு. If you study, you will get a job, you will earn some money. That's very anna vicharam. Thus, whereas I have to make you dwell in atma vicharam. அந்த ஆத்ம விசாரத்தில் இதெல்லாம் வரும். ஒரு கோயிலுக்கு வர்றது, சாமி கும்பிடுறது, கோயிலில் பெருக்கிறது, முழுகிறது, பூ கட்டி கொடுக்கறது, இது எல்லாமே வரும் அதில். அதனால் தேவாரத்தில் ஒரு பாட்டு வரும், காலையில் எழுந்திரிச்சுடனே கோயிலுக்கு போ, நித்தம் நீ வா, நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே, நெஞ்சமே நீ உருப்படணும்னு சொன்னால் நான் சொல்கிறது கேளு, நீ வா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு, ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு வா, சாமி இருக்கார் இல்லையா, அந்த கோயிலுக்கு வா, புலர்வதன் முன்னலகிட்டு மெழுக்குமிட்டு கோயிலில் வந்து கோலம் போடுறது, இந்த மாதிரியான கைங்கரியங்களை பண்ணு, பூமாலை புனைந்து ஏத்தி முடிஞ்சா பூ கட்டி கொடு கோயிலுக்கு, புகழ்ந்து பாடி கடவுளை வந்து ஸ்தோத்திரம் பண்ணு, தலையார கும்பிட்டு தலை தரையில படுற மாதிரி கும்பிடு, கூத்துமாடி. If you go to ecstatic level, you will be dancing பாண்டரங்கா பாண்டரங்கா விட்டலா விட்டலா like that. சங்கரா ஜெய போற்றி போற்றி என்னும் அலை புனல் சேர் செஞ்சடை எம்மாதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. So our elders have taught, உருப்படணும்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணணும். இன்னொரு பாட்டு கூட இருக்குது, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் கடவுள் எதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு. செவி கால் கேன் மின்களோ, காது இருக்கு இல்லையா, அதை வச்சு கேளுங்க. சிவன் எம்மிரை செம்பவள எரி போல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவி கால் கேன் மின்களோ, மூக்கே நீ முரலாய். மூக்குக்கு என்ன வேலை? வாசனை பிடிக்கிறது. முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய். கடவுள் மீதோ அல்லது ஆன்மீகத்தின் மீதோ எந்தவித நம்பிக்கையும் வைக்காமல் தன் மீது உள்ள தன்னம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே வாழுகிற ஒரு மனித வாழ்க்கை இறைவனுக்கு உகப்பான ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை என்று நம்மால் எடுத்துக்கொள்ளலாமா? All of us are gods. Aham Brahmasmi means I am God. Tattvamasi means you are also God. This is what our highest truth of Vedas teaches. நான் கடவுள், நீயும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கடவுள்னா ராமருடைய கஷ்டம் சுகம் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் நீ ராமர். ஒத்த மனிதன் உலகத்து கண்ணில் விரல் விட்டு ஆட்டுறான் அப்படி இருந்தால் நீ தான் கிருஷ்ணர். சிலுவையில் ஒன்று கொண்டு போய் போட்டால் கூட ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூன்னு சொல்லி, இஃப் யூ கேன் ஃபர்கிவ் யுவர் எனிமீஸ் ஆல்சோ தென் யூ ஆர் ஜீசஸ் கிரைஸ்ட். இஃப் யூ ஆர் எ crown prince of Nepal and leave your beautiful wife and son and go in search of the truth to make people more happy in this world, you are Siddhartha turning into Buddha. Is it not?
So have any one of you done it? If you have done it, you are also God. You are also God. See, when I was married, I had a wife, one son, one daughter. So I left all these worldly thoughts in the year 1984 after my death experience. I could see my body getting separated as a soul and body. Then I went to forest for 5 years. I used to sit with, in the caves and other things for 5 years. I was loitering here and there. And after 5 years I came back. Literally, I have to sell all my properties. I had 3 buses, 4 trucks, 6 men with gunmen, bank operation for currency boxes. I was a redistribution stockist for Mysore Sandal Soap, Jaffrey, Glasgow, division in India. I was the president of Rotary Club of Annanagar. I was the president of Madras Goods Transport Association for 14 years. I was the president of one cultural organization called Vani Sangeet. I am the founder president of Annanagar Shiva Vishnu Temple. So I have seen life. I had the best of bungalows in Annanagar. ஒரு நாளைக்கு ஃபிலிம் ஷூட்டிங் எடுப்பாங்க. நான் 5000 ரூபாய் கிடைக்கும் எனக்கு எல்லாரையும் தெரியும் சினிமா லைனில். எனக்கு தெரியாதவங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு எல்லா ஷூட்டிங் எடுத்துக்கணும் உட்காந்து இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஆக்டிவாக இருந்த ஒரு ஆள் I changed after 26 January 1984, went to forest, came back, and எல்லாம் அழிஞ்சு போச்சு. Because boss was not there for 5 years. I had to literally sell everything. I started my life afresh. I educated my son, daughter, sent them abroad. So in January 16, 1996, I became a renunciant. I have a wife, son, daughter. They are all settled in America, and I don't visit them. I don't visit them. I am not in touch with them. I am working for God the whole time, 24/7 here. So none of you are related to me in any way, but I will care for you. I will care for all of you. I will make you comfortable in my presence. And I have created all this without 1 rupee bank loan. I never borrowed any money from bank. Intelligence, management skills. So I have run the best school in India. I ran one of the charitable hospitals. I adopted rural villages in Thayur and Vengaliri. And what is that I have not done? I have done so many things. But the society is not mature enough to understand the nobility. So there is a level when you will have Bhagam. What is Bhagam? There is no shortage for anything. That's called Bhagam. If you have that type of a Bhagam, you are Bhagavan. Avladhan. If you want to become a Bhagavan, you should not be a beggar. You should be bigger. Then you are Bhagavan. You will be the giver. Namatam Kamadenave Bhajatam Kalpavrishaya is what Raghavendra is all about. So I took over from Raghavendra on 26 January 1984. So you can imagine. முன்ஜென்ம கர்மாதான் ஒரு ஆத்மாவின் மறுபிறப்பை தீர்மானிக்கிறது என்று சொல்லும்போது, மறுபிறவியில் தான் வசிக்கப் போகிற உடலை தேர்ந்தெடுக்கும் உரிமையை எவ்வாறு அந்த ஆத்மா பெறுகிறது? Anyone who has achieved moksha or liberation achieves it on the earth. So உலகத்தில் வந்து நீ தாட்லெஸ் மைண்டுக்கு போகணும். தட்ஸ் கால்ட் வாச்சா மகோச்சரம், நேக்கட் மைண்ட், நிர்வாணம். ஸோ வென் யூ கோ டு தாட்லெஸ் டிசைர்லெஸ் மைண்ட், யுவர் சோல் கெட் செப்பரேட்டட் ஃப்ரம் த பாடி, அண்ட் தென் வென் த பாடி இஸ் டிஸ்இன்டகிரேட்டட், செப்பரேட்ஸ் அவுட், யூ வில் ரிமைன் லைக் ஏ லுமினஸ் பாடி. நீ லுமினஸ் பாடின்னு அந்த ஒளியாக இருக்கிற போது யூ ஹேவ் த ஆப்ஷன்ஸ் டு கோ அண்ட் சிட் இன் சம் டெம்பிள் இன் த ஸ்டாச்சு, ஆர் டு பிகம் எ ஸ்டார் இன் த கேலக்ஸி லைக் துருவா ஆர் அருந்ததி, அந்த மாதிரி ஆகிறது. இல்லை ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு 12 விஷ்ணு இருக்காங்க, அதில் ஒன்று நீ ஆகலாம். இல்லை ருத்ரானாம் சங்கரசாஸ்மின்னு 11 ருத்ரர்கள் இருக்காங்க, அதில் ஒன்றா நீ மாறலாம். ஸோ இட்ஸ் அ போஸ்டிங் அக்கார்டிங் டு யுவர் திங். இப்போது நீ கிளர்க்கு வேலைக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வேறு குவாலிஃபிகேஷன். அந்த மாதிரி இந்த பூமியில் நீ எவ்வளோ பாடுபட்டு தவத்தை சேர்த்துருக்கியோ, தான தர்மம் பண்ணியிருக்கியோ, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போஸ்ட்டு உனக்கு கிடைக்கும். ஈவன் ஆஃப்டர் லிபரேஷன் தேர் இஸ் ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜுக்கு நீ போகிற அங்கிறதுக்கு இருக்குது. அப்போ சிவசங்கர் பாபா has already got liberated on 26 January 1984. I have already received the offer letter to become one in this solar system. ஆதித்யானா மகம் விஷ்ணுன்றாங்க இல்லையா. ஐ ஆம் தி நெக்ஸ்ட் விஷ்ணு. நம்புற மாதிரி இருக்கா நான் சொல்கிறது? ஐ ஆம் தி நெக்ஸ்ட் விஷ்ணு. ஏன்னா ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை லைஃப் ஜர்னி.
Now I am doing lot of good deeds and all the time working with a blank mind, not adding to my desires. So automatically already I received the offer letter, and now my spirit is kept in the Purna Brahmam idol. So it is already God only. After that it becomes the Vishnu, அந்த போஸ்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்கும். ஈவன் தட் போஸ்ட் ஆஃப் விஷ்ணு இஸ் ஹேவிங் எ லைஃப் ஸ்பேன், இவ்வளோ வருஷம் இருக்கணுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் டிஸ்இன்டகிரேட் ஆகிடும், மாறி போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? இதெல்லாம் உனக்கு அனுபவங்களாக வரும். when you reach a level of sadhana, you will know all what I am trying to tell you. இப்போத்துக்கு you are still the body, you are a prisoner in a jail of the body. Your Atma is now caged, prisoned in your body. These things you will not understand. So a time comes when the body separates from the soul, and the soul will understand all about the creation and the creator. Until such time, no. Okay, va? मन मरेतु नलिदाडिते कृष्ण गन मरेतु आटवाडिते कृष्ण मन मरेदु नलिदाडिते कृष्ण गन मरेतु आटवाडिते कृष्ण कृष्ण ಮಾನವದಿಯು ನಾ ಬೇಡುವೆ ಕೃಷ್ಣ ಮಾನವದಿಯು ನಾ ಬೇಡುವೆ ಕೃಷ್ಣ ಮಾನಭಂಗ ಮಾಡತಿರು ಕೃಷ್ಣ ಮನ ಮರೆತು ನಲಿದಾಡಿತೆ ಕೃಷ್ಣ ಗನ ಮರೆತು ಆಟವಾಡಿತೆ ಕೃಷ್ಣ ಕೃಷ್ಣ ಗಾನ ಬಿಟ್ಟು ಮುರೆಯ ಕೇಳೋ ಕೃಷ್ಣ ಗಾನ ಬಿಟ್ಟು ಮುರೆಯ ಕೇಳೋ ಕೃಷ್ಣ ಸುಜ್ಞಾನದ ಸೀರೆ ಕೊಡೋ ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞನಾಗಿ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ ಪ್ರಜ್ಞನಾಗಿ ಮಾಡೋ ಕೃಷ್ಣ ಸುಜ್ಞಾನವ ಸಹಿಸೋ ಶ್ರೀನಿವಾಸನ ಮನ ಮರೆತು ನಲಿದಾಡಿತೆ ಕೃಷ್ಣ ಗಣ ಮರೆತು ಆಟವಾಡಿತೆ ಕೃಷ್ಣ 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 குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ